வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். அக்டோபர் 7ஆம் தேதி நம்ம ஸ்டாக் மார்க்கெட் 4வது நாளா கண்டினியூவா பாசிட்டிவ்ல இருக்குங்க. கோல்ட் மார்க்கெட் ஏற்கனவே ஃபயர் மோட்ல தான் இருக்கு. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டும் ஃபயர் மோடுக்கு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் உட்பட நிறைய நிறுவனங்கள் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அப்கமிங் போனஸும் இருக்குது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். நிக்காம இறங்கிட்டு இருந்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடுல டர்ன் ஆயிருக்கு. 25,000 மார்க்குக்கு மேல சஸ்டெயின் ஆயிருக்குங்கிறது பாசிட்டிவான விஷயம். சென்செக்ஸும் 82,000 மார்க் நியர் பை வந்திருக்குங்க. க்ளோசிங்ல 81,926 சென்செக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி 25,108 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த பாசிட்டிவ் மூமெண்டம் கொஞ்சம் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ரெக்கார்ட் ஹை அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல பாரதி ஏர்டெல், பஜாஜ் ஆட்டோ, ஜியோ ஃபைனான்சியல் சர்வீசஸ் எல்லாம் 1.1% பாசிட்டிவ்ல இருந்தாங்க. ஆக்சிஸ் பேங்க், டாடா மோட்டார்ஸ், டாடா கன்சியூமர் அரௌண்ட் 1.2% வரைக்கும் நெகட்டிவ்ல இருந்தாங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கம் நிக்காம ஏறிட்டு இருக்கு. இந்தியன் மார்க்கெட்ல அப்படிதாங்க இருக்கு. நேற்றுக்கு $3,960 இருந்த தங்கம் இன்றைக்கு ஒரு அவுன்ஸுக்கு $4,006 வரைக்கும் போயிருக்கு. சில்வரும் $48.6 வரைக்கும் போயிடுச்சு. இந்தியாவில் 24 கேரட் தங்கம் 12,218 ரூபாய்க்கு ஒரு கிராமும், 22 கேரட் நகத்தங்கம் 11,200 ரூபாய்க்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் 1,67,000 ரூபாய்க்கு ஒரு கிலோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தொடர்ச்சியா வச்சிருந்த எஃப்ஐக்கள் இன்றைக்கு 1,440 கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் வாங்கியிருக்காங்க. இந்தியன் ரூபி டாலருக்கு எதிராக 88 ரூபாய் 75 காசுகளை செட்டில் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் விட இந்த வாரத்திலையும் அடுத்த வாரத்திலையும் இருக்கக்கூடிய போனஸ் ஸ்பிளிட்டை தான் நம்ம முக்கியமா பார்க்க போறோம். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஸ்டாக் ஸ்பிளிட் இருக்குங்க. 10:1 ரெக்கார்ட் டேட் 14 அக்டோபர். ஏஜி இன்ஃப்ரா 5:1 ரெக்கார்ட் டேட் 10ஆம் தேதி அக்டோபர். ஹோகல் அக்ரோ 2:1 ரெக்கார்ட் டேட் 14ஆம் தேதி. குளோபல் இன்டர்நேஷனல் 10:5 ரெக்கார்ட் டேட் 15ஆம் தேதி அக்டோபர். ரோலக்ஸ் ரிங்ஸ் 10:1 ரெக்கார்ட் டேட் 17ஆம் தேதி அக்டோபர். இதுல குளோபல் இன்டர்நேஷனல் ஸ்டாக் 1:1 போனஸும் இருக்கு. ரெக்கார்ட் டேட் 15ஆம் தேதி தான். ஸோ இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டும் போனஸும் சேர்ந்தே இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஆப்செட் சீட்ஸ் 3:7 ரெக்கார்ட் டேட் 10ஆம் தேதி. வலியன் கம்யூனிகேஷன் 1:2 ரெக்கார்ட் டேட் 10ஆம் தேதி. உஜாஸ் எனர்ஜி 2:1 ரெக்கார்ட் டேட் 10ஆம் தேதி. ஸோ இந்த ஸ்டாக்கள் எல்லாமே போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்னா உங்க போர்ட்போலியோவை செக் பண்ண வேண்டிய தருணம். பொதுவா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸ்டாக்ஸ் வாங்கும்போது ஸ்டாக்ஸ்ல டிவிடெண்ட் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும், ஸ்டாக் ஸ்பிளிட் இருக்கும், ரைட் இஷ்யூ இருக்கும். அப்போ ஏற்கனவே ஒரு ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா இப்படிதான் குட்டி போடும். நல்ல ஸ்டாக் உங்க போர்ட்போலியோல ஃபண்டமெண்டலா வாங்கி உங்களால குவிக்க முடிஞ்சிச்சுன்னா ஃபியூச்சர்ல அது பெரிய நெட்வொர்க் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குங்கிறது ரியாலிட்டி. இருந்தாலும் நாம எப்பவுமே சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான், நாட் எ ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் திரும்பவும் புல்லிஸ்க்கு வந்திருக்கதை நீங்க பார்த்திருப்பீங்க. கோல்டு கண்டினியூவா ஷைனிங்ல இருக்கிறதையும் பார்த்திருப்பீங்க. எஃப்ஐக்கள் செல்லிங்ல இருந்தவங்க பையிங் டர்னுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் ரூபி கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிருக்கு. இப்படி நிறைய காரணங்களோட மல்டிபிள் ஸ்டாக்ஸோட போனஸ் ஸ்பிளிட் இருக்கிறதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல மிஸ் பண்ணிடாதீங்க. நாம எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு 100 ரூபீஸ்ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூஃபுல்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow. Another super topic.